பார்ப்பதில் மிகவும் சந்தோஷம். எனக்காக வேலையில நிறைவாய் தேவனை ஆராதிக்கும்படியாய் தேவனை உயர்த்தும்படியான மேலான ஸ்லாக்கிங்களை கற்றுத்தந்தபடினாலே கட்டளை ஸ்தோத்திரிக்கிறேன். அல்லேலூயா. நம் செய்திகளை கடந்து சொல்கிறோம். தேவ சமூகத்தை நிறைவாய் நாம் வாஞ்சித்தோம். ஆமென். நாம் ஆராதனை வேதத்தை தியானிப்பதற்கு முன்பதாக தேவனுடைய பிரசன்னத்தை நாம் தேடி வந்தோம். அல்லேலூயா. என்ன அப்படின்னு சொன்னா அவருடைய வார்த்தை கிரியை செய்யும்படியாக அவருடைய சமூகத்தை நாம் நாடி வந்தோம். அல்லேலூயா. ஆமென். தேவனுடைய பிரசன்னம் இல்லாமல், தேவனுடைய நடத்துதல் இல்லாமல், தேவனுடைய ஆராதனை இல்லாமல், ஆமென், தேவனை தேடாமல் நம்ம செய்கிற எந்த காரியமும் நன்மை இருக்காது, தேவனுடைய நடத்துதல் இருக்காது. ஆமென். இதே போலதான் அதனாலதான் ஆராதனையிலும் கூட நம்ம காலையில தேவ சமூகத்தில் வந்து நிறைவாய் பாடல்களை பாடி உற்சாகமாய் தேவனை உயர்த்தி அந்நிய பாஷையிலே ஜெபத்தோடு கூட வேதத்தை நாம் தியானிக்கிறோம். அல்லேலூயா. வாழ்க்கையிலும் எல்லா நிலைமையிலும் நம்முடைய சூழ்நிலைகளிலே, நம்முடைய பிரயாசமான வேலையிலே, நம்முடைய போராட்டமான சூழ்நிலைகளிலே, நம்முடைய தேவைகளின் மத்தியிலே, எதிர்பார்ப்புகளின் மத்தியிலே நாம் செய்ய போகிற எல்லா நிலைமையிலும் நாம் தேவனை தேடுகிறவர்களாய் இருக்க வேண்டும். தேவனை தேடும் போது நம்முடைய காரியங்களை நிறைவாய் வாய்க்க செய்ய முடியும். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு எல்லா நிலைமையிலும் நம்முடைய வாழ்க்கையை நடத்த வேண்டும். அல்லேலூயா. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே வாசிப்பீர்கள் என்று சொன்னால் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கும். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று சொல்லி. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்தில் வரும்போது, பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில இருப்பார் என்று சொன்னார். பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு நம்மை நடத்தும் என்று சொன்னால் நாம் பலனடைகிறோம். முதலாவது அல்லேலூயா. நம் சோர்வான இருக்க சூழ்நிலையிலே, எதிர்பார்ப்புகளின் வேலையிலே தேவனுடைய நடத்துதல் வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு நம்முடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் உயிர்த்தெழுந்த பிறகு தன்னுடைய சீஷர்களிடத்தில் அவர் சொன்னார், நீங்கள் மேல் வீட்டு அறையிலே போய் காத்திருங்கள் என்று சொன்னார். அல்லேலூயா. ஆமென். அவருடைய ஊழியங்களை தொடங்குவதற்கு முன்பதாக, தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு முன்பதாக, தேவனுடைய நடத்துதலை அவர்கள் செய்வதற்கு முன்பதாக கர்த்தர் சொன்ன ஒரு காரியம், பரிசுத்த ஆவியானவருக்கு நீங்க என்ன பண்ணுங்க, போய் காத்திருங்கள் என்று சொன்னார். அல்லேலூயா. ஆமென். பரிசுத்த ஆவியானவருக்கு அவர்கள் காத்திருந்து, பரிசுத்த ஆவியானவர் வந்த உடனே அவர்கள் பலனடைகிறார்கள். அதுவரைக்கும் பயந்து கொண்டிருந்த பேதுரு, ஆமென், நடுங்கிக் கொண்டிருந்த சீஷர்கள், ஆமென், எப்படி அவருடைய ஜீவன் போகும் என்று சொல்லி எதிர்பார்த்து காத்திருந்த அந்த சீஷர்கள் மத்தியிலே பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வரும்போது நவமான பாஷைகளை பேசி அவர்களுக்கு எதிராக இருந்த, அவர்கள் பயந்திருந்த எல்லா ஜனங்களுக்கு முன்பதாகவும் அவர்கள் தைரியத்தோடு வைராக்கியத்தோடு கூட தேவனுடைய வார்த்தைகளை பேச ஆரம்பித்தார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலும் சோர்வோடு கூட, பிரயாசங்களோடு கூட, ஆமென், எதிர்பார்ப்போடு, பலவீனங்களோடு கூட இருக்கிற தேவ பிள்ளைகள் மத்தியிலே கர்த்தருடைய நடத்துதல் இருக்கணும் அப்படின்னு சொன்னா முதலாவது பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு வேண்டும். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு இருந்தா நாம பலனடைகிறவர்களாய் இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறார், பழையவைகள் ஒழிந்து போயின என்று சொல்லியிருக்கிறது. மாத்திரமல்ல, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே, அல்லேலூயா, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து, அவர் நம்மை பலப்படுத்தி நிறைவாய் நடத்துகிறவர், அவர் நம்மை நிறைவாய் நடத்துகிறபடினாலே, ஆமென், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அல்லேலூயா. செய்கிற எல்லா காரியங்களையும் அவர் வாய்க்கு செய்வார். அது மாத்திரமல்ல, பூமி எங்கும் சாட்சி உள்ளவர்களாய் கர்த்தர் நம்மை நடத்துவார். ஆமென். உலகத்தின் முடிவு வரையிலும் கர்த்தர் நம்மை நடத்துவார்.
மாற்றுவார். ஆமென். எல்லா கோணங்களிலும் கர்த்தர் நம்மை நடத்துவார், நம்மை மேன்மைப்படுத்துவார். பலவீனங்களிலும் வியாதிகளிலும் பிரயாசங்களிலும் எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தர் நம்மை விடுவிக்க உண்மை உள்ளவராய் இருக்கிறார். நம்மை நேர்த்தியாய் நடத்த போதுமானவராய் இருக்கிறார். ஆமென். வியாதி தேவனுடைய சித்தம் அல்ல, தேவனுடைய திட்டம் அல்ல. அந்த சூழ்நிலைகளிலே கர்த்தரோடு கூட நெருங்கும்படியான வாய்ப்புகளை கர்த்தர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அதனால்தான் ஜெபத்தில் அதிகமாய் தேவனை நாம் நோக்கி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. பலவீனம் எப்பொழுதும் வருகிறதில்ல. ஆமென். வந்தாலும் நிரந்தரமாய் இருப்பதில்லை, அப்படியே போயிடும். ஆமென். என்ன சூழ்நிலை வந்தாலும் சங்கீதக்காரர் சொல்லுகிறது போல 23ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது போல என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். ஹல்லேலூயா. ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும்படியாக எப்போதுமே நம்ம என்ன பண்ணணும்? கர்த்தருடைய வீட்டை அதிகமாய் நாம் நாட வேண்டும். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடாக இருக்கும் என்று சொன்னார். ஹல்லேலூயா. ஆமென். தேவனுடைய வீட்டை அதிகமாய் நாம் வாஞ்சிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். தேவனுடைய வீட்டை அதிகமாய் தேடுகிறவர்களாய் இருக்க வேண்டும். தகப்பனுடைய அந்த எதிர்பார்ப்பு, ஆமென், நம்முடைய வாழ்க்கையின் முக்கியத்துவம் என்ன என்பதை நாம் தெளிவாய் அறிந்திருக்க வேண்டும். எப்போதுமே தேவ சமூகத்தில் அதிகமாய் ஜெபிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அதிகமாய் ஜெபிக்கும் போது, அதிகமாய் தேவ சமூகத்தில் தேவனோடு கூட பேசும்போது, தேவனோடு கூட உறவாடும் போது அவர் நம்முடைய காரியங்களை நிறைவாய் வாய்க்க செய்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு, ஆமென், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும், ஆமென், சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது சொல்கிறது. ஆமென். ஒரு நன்மையும் குறைபடுவதே இல்லை. அவன் குறைவு போல தோன்றினாலும் எல்லாவற்றையும் நிறைவாக்குகிற நம்முடைய சர்வவல்லமை வல்லமையுள்ளவர். ஹல்லேலூயா. ஆமென். குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை நிறைவாக்கி நடத்துகிறவர். ஹல்லேலூயா. ஆமென். அவருக்குள்ளதான். அதனால எப்பவுமே அவரை தேடி வாஞ்சிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அவரை எதிர்பார்த்து நாம் நடக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். 128ஆம் சங்கீதம் சொல்கிறது, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி. ஆமென். அவன் செய்கிறதை எல்லாம் கர்த்தர் வாய்க்கு செய்கிறார். 101ஆம் சங்கீதத்தில் சொல்கிறார், அவன் செய்கிறதை எல்லாம் கர்த்தர் வாய்க்கு செய்கிறார். ஏன்னா அவன் தேவனை தேடுகிறவனா இருக்கிறான், தேவனுடைய வார்த்தையை தியானிக்கிறவனா இருக்கிறான். 128ல சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் குடும்பங்கள் முழுவதுமாய் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்று சொல்லி, அவருடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று சொல்லி, அவன் கைக்கு செய்கிற வேலைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி, அவன் போகிற இடங்கள் எல்லாம் கர்த்தர் அவரோடு கூட இருப்பார் என்று சொல்லி சொல்லுகிறது. நாம எப்போ அப்படின்னு சொன்னா கர்த்தருக்கு பயந்து அவரை தேடும் போது, அவருடைய சமூகத்தில் நாம் எதிர்பார்க்கிற, நாம் செய்ய போகிற, நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாவற்றையும் தேவ சமூகத்தில் நாம் ஒப்பு கொடுக்கும் போது அவர் நிறைவாய் நம்மை வாய்க்க செய்கிறார். ஆமென். எப்போதுமே தேவனுடைய சமூகத்தில் வரும்போது என்ன நோக்கத்தோடு கூட வருகிறோம் என்பதையும் அவர் அறிந்திருக்கிறார். ஆமென். மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல நீங்க வாசிப்பீங்க அப்படின்னு சொன்னா, உங்கள் பிதாவை நீங்கள் நோக்கி, வாசிங்க, உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் தெளிவாய் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. வசனத்தை வாசிக்க கேட்போமா? அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கு முன்னமே, நீங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது சொல்லுங்க. ஆமென். சொன்னால ஆமென். நாம ஜெபிப்பதற்கு தேவ சமூகத்தில் போய் நிற்கும்போது, வேண்டிக் கொள்வதற்கு தேவ சமூகத்தில் போய் நிற்கும்போது, கேட்பதற்கு தேவ சமூகத்தில் போய் நிற்பதற்கு முன்னாடியே வாயிலை சொல் பிறவா முன்னே அதை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி, உன்னுடைய எதிர்பார்ப்புகளை அவர் தெளிவாய் அறிந்திருக்கிறார்.
ஆமென். உங்களுடைய தேவைகளை அவர் தெளிவாய் அறிந்திருக்கிறார். தேவ சமூகத்தில் நீங்க போய் கேட்டு நிற்கும் போது ஆமென், நீங்கள் கேட்பதற்கு முன்பதாகவே பிதா தெளிவாய் அறிந்திருக்கிறார். என் பிள்ளைக்கு என்ன தேவை இருக்கு, என் பிள்ளைக்கு என்ன எதிர்பார்ப்பு இருக்கு, என் பிள்ளை எதுக்காக வந்திருக்கிறாங்க. ஆனா கேட்க வேண்டும் என்பதும் அவருடைய எதிர்பார்ப்பு. அல்லேலூயா. சொல்றது இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி யோசிக்கிறது. நிருபம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்கிறது, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி, இடைவிடாமல் தேவனோடு கூட உறவாட வேண்டும். அல்லேலூயா. ஜெபம் அப்படிங்கிறது நம்ம கண்ணை மூடி முழங்கால் படியிட்டு தேவனை நோக்கி பார்க்கிறது மாத்திரம் அல்ல. ஆமென். எப்போதுமே தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறவர்களாக பேசிக்கொண்டே இருக்கணும். நம்ம செய்கிற வேலைகளிலும் மத்தியிலும் தேவனோடு கூட அந்நிய பாஷைங்க. ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் நம்மை பலப்படுத்துகிறார். ஆமென். வாழ்க்கையில ஜெபம் மிகவும் மிக முக்கியம். வேதம் சொல்கிறது இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி, எப்போதான் நீங்க தேவ சமூகத்துல ஜெபிக்க ஆரம்பிக்கிறீங்களோ நிச்சயமா உங்களுக்கு விடுதலை உண்டு. அல்லேலூயா. நிச்சயமா விடுதலை உண்டு, நிச்சயமான பதில் உண்டு உங்களுக்கு. அல்லேலூயா. உங்களுடைய எதிர்பார்ப்புகளை அவர் தெளிவாய் அறிந்திருக்கிறார். உங்களுடைய தேவைகளை அவர் தெளிவாய் அறிந்திருக்கிறார். உங்களுடைய சூழ்நிலைகளை அவர் தெளிவாய் அறிந்திருக்கிறார். ஆமென். அதன்படியே உங்களை நிறைவாய் நடத்துவதற்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். ஆமென். அல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்றது, ஏறு கேளு. அல்லேலூயா. கேளுகிற பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லுகிறது. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான் என்று வசனம் சொல்கிறது. ஆமென். கேட்பதற்கு அவன் எந்த விதத்திலே தயங்கக்கூடாது. ஏன்னா பிதாவானவர் ஆமென் எல்லாவற்றையும் அவர் மூலியமாய் செய்ய வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. அவருடைய எதிர்பார்ப்பை நம்முடைய வாழ்க்கையில செயல்படுத்தும்படியாய் தேவ பிள்ளைகளாய் ஆமென் அதிகமாய் தேவ சமூகத்தில் இருக்க வாஞ்சிப்போம். அல்லேலூயா. குடும்ப சூழ்நிலையா இருந்தாலும் சரி, பொருளாதாரமா இருந்தாலும் சரி, நம்ம செய்ய போகிற எந்த பிசினஸா இருந்தாலும் சரி, எந்த செயல்களா இருந்தாலும் சரி, நான் தேவ சமூகத்திலே தகப்பனே நான் இதை செய்ய வாஞ்சிக்கிறேன். அப்பா உம்முடைய சித்தத்தின்படியே நீர் என்னை நடத்துவீராக, இதை வாய்க்க செய்வீராக என்று சொல்லி தேவ சமூகத்தில் கேட்பீர்கள் என்று சொன்னால் அவர் நிறைவாய் செயல்படுத்துவதற்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார் என்று சொன்னால் மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் சொல்கிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லி. ஆமென். உங்களுடைய எதிர்பார்ப்புகள், உங்களுடைய வாஞ்சைகள், உங்களுடைய தேவைகளை எல்லாம் கர்த்தர் நிறைவாய் வாங்கி செய்வார். நாம அதற்கு முதலாவது என்ன பண்ணுவோம்? தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்தை வாஞ்சிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேட வேண்டும். நீதிமொழிகளின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. எப்போதுமே நம்முடைய சித்தத்தின்படி நாம் நடக்காதபடிக்கு, நம்முடைய விருப்பத்தின்படி நாம் நடக்காதபடிக்கு, நம்முடைய எதிர்பார்ப்புகளை நாம் செயல்படுத்தாதபடிக்கு அது சொல்லப்பட்டிருக்கிறது. சுய புத்தியின் மேல் சாயாமல் முழு இதயத்தோடு கர்த்தரில் நம்பிக்கையாக இருந்து வழிகளில் எல்லாம் அவரை நினைச்சு சுய புத்தியின் மேல் சாயாமல். அல்லேலூயா. நம்முடைய எண்ணத்தின்படி, நம்முடைய விருப்பத்தின்படி அல்ல, முழு இதயத்தோடு கர்த்தர் மேல நம்பிக்கையாக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் இதை செயல்படுத்துவதற்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. இந்த காரியத்தை நீர் எனக்காக நடப்பிப்பீராக என்று சொல்லி தேவ சமூகத்தில் நிறைவாய் நாம் ஒப்புக் கொடுப்போம் என்று சொன்னால் உன் வழிகளில் எல்லாம் ஆமென் நாம் செய்ய போகிற காரியங்களை தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறது மாத்திரம் அல்ல, நாம் அதை செயல்படுத்துவதற்கு போகும்போது எல்லாம் வழிகளில் எல்லாம் அவரை நினைச்சுக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார், கோணலானவைகளை செவ்வைப்படுத்துவார், அவன் தடைகளை மாற்றுவார்.
எதிர்பார்ப்புகளை வாய்க்க செய்வார், ஜெயத்தை தருவார். அவன் எப்போதுமே அவன் நம்முடைய தேடல் அவராயிருக்கணும், நம்முடைய எதிர்பார்ப்பு அவராயிருக்கணும், அவன் முடிவு அவராயிருக்கணும். அவன் எபிரேயர்ல சொல்லப்பட்டிருக்கிறது, தொடக்கமும் அவர்தான், முடிவும் அவர்தான். அவன் சுவாசத்தை துவக்குகிறவர் அவர்தான், முடிவு அவர்தான். ஆதியும் அவர்தான், அந்தமும் அவர்தான். அவர்தான் நம்முடைய வாழ்க்கையில துவக்கமா இருக்கணும், அவர்தான் முடிவா இருக்கணும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிறவர்களாய் இருக்கணும். முதலாவது அல்லேலூயா. ஆமென். 1 கொரிந்தியர் புத்தகம் ஆமென் 10ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தீர்கள் என்று சொன்னால், ஆமென், நீங்கள் புசித்தாலும் நீங்கள் குடித்தாலும் நீங்கள் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்றே செய்யுங்கள் என்று சொல்றார். நாம் புசித்தாலும் நாம் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய நாமம், எல்லாவற்றையும் நாம் புசிக்கிறது, நாம் குடிக்கிறது நம்முடைய மாமிசத்தினுடைய ஆரோக்கியத்திற்காக, அதையும் கூட ஆமென் தேவனுடைய நாம மகிமைக்கு செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். ஆமென். உபவாசிக்கிறதும் தேவனுடைய நாம மகிமைக்கிறோம், நம்ம சாப்பிடுகிறதும் தேவனுடைய நாம மகிமைக்கிறோம், நம்ம குடிக்கிறதும் தேவனுடைய நாம மகிமைக்கிறோம். ஆமென். எதை செய்தாலும் ஆமென் நாம் ஆரோக்கியமா இருப்பது, நாம் ஆசீர்வாதமா இருப்பது, நாம் செழிப்பா இருப்பது எதற்காக சொன்னால் தேவனுடைய நாம மகிமைக்கிறது. தேவனுக்காக எதையாவது செய்வதற்கு, தேவனுக்காக வாழ்வதற்கு, தேவனுடைய நன்மைகளை நிறைவேற்றுவதற்கு, தேவனுடைய திட்டத்தை செயல்படுத்துவதற்கு சொல்லி என்பதை நாம் அறிந்து கொண்டோம் என்று சொன்னால் நிறைவாய் நம்முடைய வாழ்க்கையை அவர் நடத்துவதற்கு உண்மை உள்ளவராக. உங்களுடைய எந்த சூழ்நிலையா இருந்தாலும், என்ன தடையா இருந்தாலும் ஆமென் அவர் எல்லாவற்றையும் நிலக்கு செய்கிற சர்வ வல்லமை உள்ள தேவன். புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் நம்முடைய வாழ்க்கையில ஒரு நோக்கம் இல்லாமல் அவர் எதையுமே செயல்படுத்துகிறவராக. நம்ம நாசமா போவதற்கு, நம்ம ஒன்றுமில்லாமல் போவதற்கு அவர் எதையுமே செய்கிறவர் அல்ல. எல்லாவற்றையும் நன்மையாய் முடிசூட்டுகிற தேவன். அல்லேலூயா. நம்மை ஆசீர்வதிக்க அவர் திட்டம் கொண்டிருக்கிறார், அவர் சித்தம் கொண்டிருக்கிறார். அவருடைய எண்ணம் நோக்கம் எல்லாம் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதுதான், தேவனுடைய பிள்ளையை ஆசீர்வதிப்பதுதான். அல்லேலூயா. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே தேவனுக்கு பிரியம் என்று பார்க்கிறார். அல்லேலூயா. செய்ய வேண்டிய காரியம் தேவனோடு கூட இணைந்திருக்க வேண்டும், அந்நியனுகத்தோடு கூட நாம் சார்ந்திருக்கவே கூடாது. அல்லேலூயா. அந்நியனுகத்தோடு கூட நாம் சார்ந்திருக்கவே கூடாது, விசுவாசிகளோடு கூட இணைக்க கூடாது. ஆமென். ஏன்னா நம்முடைய விசுவாசத்தை ஆமென் நம்முடைய எதிர்பார்ப்புகளை ஆமென் அவர்கள் நமக்கு நாசமாக்கி விடுவார்கள். அல்லேலூயா. தேவனோடு கூட இருக்கும்போது அவர் எல்லாவற்றையும் வாய்க்கு செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். நம்முடைய காலங்கள் எல்லாம் நம்ம பின்னாடி பார்ப்போம் என்று சொன்னார். ஆமென். நம்முடைய வாழ்க்கையின் சரித்திரங்களை, மனுஷனுடைய வாழ்க்கையின் சரித்திரங்களை எடுத்து பார்ப்போம் என்று சொன்னார். வேதம் சொல்கிறது ஆமென் 70 வருஷம் தனத்தின் மிகுதியினால் 80 வருஷம் எவ்வளவு நாட்கள் வாழ்ந்திருந்தாலும் அது நமக்கு கொடுக்கிற அதிகமான சூழ்நிலை என்னன்னா சஞ்சலமும் வேதனையும் தவிப்பும் மாத்திரம். அல்லேலூயா. இந்த நாட்களிலே எவ்வளவாய் நம்ம தேவனை தேடுகிறோமோ அவ்வளவாய் கர்த்தர் நம்மை அந்த வாழ்க்கையினுடைய நாட்கள் மேன்மையாக இருக்கும். அல்லேலூயா. 1000 நாளை பார்க்கிறோம் ஒரு பிரகாரத்தில் தெய்வ சமூகத்தில் தேவனோடு கூட செலவிடுகிற நேரம் மேன்மையான நேரமாக இருக்கும். அல்லேலூயா. ஆமென். எல்லா சூழ்நிலையிலும் அவரை தேடுகிறவர்களாக இருக்கிறார். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, ஆமென், நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்து. அல்லேலூயா. தேவனை தேடுகிறவர்களாய் இருப்போம் என்று சொன்னார், தேவனை வாஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம் என்று சொன்னார், அவர் நம்மை விடுவித்து நடத்துவார், அவர் நம்மை நிறைவாய் நடத்துவார், அவர் நம்மை மேன்மைப்படுத்துவதற்கு உண்மை உள்ளவராக என்று சொன்னால் சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும். எப்போதுமே தேவனை சார்ந்தவர்கள்
அல்லேலூயா. 1ஆம் சங்கீதம் ஆமென் 2ஆம் 3ஆம் வசனத்தை வாசிப்போம் என்று சொன்னால் அது சொல்லப்பட்டிருக்கும், இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வது எல்லாம் அவனுக்கு வாய்க்கும். அல்லேலூயா. செய்வது எல்லாம் வாய்க்கும். எப்போ தேவனை தேடும்போது, தேவனை தியானிக்கும் போது, தேவனோடு கூட உறவாடும் போது, அவன் எல்லாவற்றையும் நிவர்த்தி செய்கிற சர்வ வல்லமை உள்ளது. உங்களுடைய பிரயாசங்களை நன்மையை மாற்றி தருகிறார். அவன் திறந்த வாசலை முழுதாக வைத்திருக்கிறார். ஒருவன் அடைக்க முடியாது. அல்லேலூயா. அவர் உங்களுக்கு வழியை திறப்பார் என்று சொன்னார். அவன் ஒருவன் அதை அடைக்க முடியாது. இந்த வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக் கொள்ளும்போது, அல்லேலூயா, அந்த சூழ்நிலைகளை, உங்கள் எதிர்பார்ப்புகளை, உங்கள் நோக்கத்தை அவர் நிறைவேற்றுவதற்கு உண்மை உள்ளதாக ஆசீர்வாதமாய் நடத்துவாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.